பொன்னெழுத்தில் சுதந்திரத்தை மின்னவிட்டு தரித்திரத்தை தலைமீது தாங்கி நிறுத்து என் தாய் திருநாட்டின் தலையெழுத்தை மாற்றிய திருச்சபைகளின் தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசு பெரியவர். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். இந்த மாறாதவர் நாமும் இன்னும் மகிமை அடையும்படியாய் என் கரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையுள்ள இந்த தேவன், மாசில்லாத இந்த தேவன், பரிசுத்தமான இந்த வேதத்தை என் கரத்தில் கொடுத்ததற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்துல இருக்கிற அத்தனை வேதங்களை குறித்து சரியாய் தெரியாது, ஆனால் இந்த வேதத்தை குறித்து நன்றாய் தெரியும். இந்த வேதம் எந்த மனிதனையும் உருவாக்குகிற வேதம். இந்த வேதத்தை நம்புகிறவனுடைய வாழ்க்கையை எல்லாம் இந்த வேதம் சீர்படுத்தும். இந்த வேதத்தை வாசிக்கிறவனை குறித்து நன்றாய் தெரியும். இந்த வேதத்தை பார்க்கிறவனை குறித்து தெரியும். இந்த வேதத்தை சுமக்கிறவனை பக்திமான் என்றும், இதை வாசிக்கிறவன் பக்தி வைராக்கியவான் என்றும், இதை நேசிப்பவன் பாக்கியவான் என்றும், இதை சுமப்பவன் அதாவது சுவாசிப்பவன் நாசியிலே சுவாசம் வருகிற அதை விடுகிற மூச்சு காற்றை போல இந்த வேதத்தை யாரெல்லாம் சுவாசிக்கிறார்களோ அவர்களை பரிசுத்தவானாய் இந்த வேதம் மாற்றுகிறது. இந்த வேதத்தினுடைய தன்மைகள் பல உண்டு. வேதத்திலே நிறைய வார்த்தைகள் உண்டு. அதில் ஒரு வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை இப்படி சாட்சி கொடுக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற அற்புதமான தேவனை எனக்கு இந்த வேதம் தான் அறிமுகப்படுத்தியது. மற்ற வேதங்களை வாசிக்கிறவர்கள் எப்படியோ தெரியவில்லை, ஆனால் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக விழுந்தாலும் எழுவார்கள், எழுகிறவர்கள் நடப்பார்கள், நடக்கிறவர்கள் ஓடுவார்கள். அப்படி கிறிஸ்துவ ஜீவியத்துல ஓட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை, கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும், என் இந்தியாவுக்காக தேசத்திலே ஆண்டவரை அறிவிப்பதற்காக ஓட வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட தேசத்தில் இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரும் பாரத்தோடு கூட ஓடிக்கொண்டிருந்த பொழுதுதான் 2012ஆம் ஆண்டு இந்திய கிறிஸ்தவ மக்கள் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும்படியாய் ஒரு பெரிய பாரத்தை ஆவியானவர் ஊற்றினார். ஆரம்பித்த பிறகு பல தடைகள், பல இன்னல்கள், பல நெருக்கங்கள், அதை சரிவர செயல்படுத்த முடியாதபடிக்கு மிகுந்த போராட்டத்துக்குள்ளேயே ஜெபித்து கொண்டு இருந்தோம். அது புதைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் ஒரு பெரிய பாரம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு பல சூழ்நிலைகள், பல தடைகள், ஒரு பக்கம் என் சரீரத்துல பலவீனம், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். இதில் மத்தியிலே 13 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு 13 ஆண்டுகால என்னுடைய ஜெபத்தினுடைய அந்த பதிலுக்கு மீண்டுமாய் ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அதை மீண்டுமாய் துவங்குவதற்கு கர்த்தர் அனுமதி அளித்தார். தேவன் அனுமதி அளித்தபடியினாலே மிக தாழ்மையோடு கூட உங்கள் மத்தியிலே நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் அனுமதி அளித்தபடினாலே ஒரு பாரத்தோடு, கனத்த இதயத்தோடு கூட உங்களை நான் இந்த வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு வாழ்க்கை தானே. அடுத்த வாழ்க்கை என்பது நமக்கு நிச்சயமற்ற ஒன்று. அடுத்த வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது, உலகம் எப்படி சொல்லுகிறதோ, ஆனால் இந்த வேதம் அடுத்த வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இயேசுவின் வருகைதான் அடுத்த வாழ்க்கை என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அந்த வருகையிலே நாம் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தை பிரவேசிக்க முடிந்த அளவுக்கு பாரப்படுவோம். முடிந்த அளவுக்கு விழுந்து கிடக்கிற நம்முடைய மக்களை நாம் உணர்வு பெறச் செய்வோம். முடிந்த அளவிற்கு தூக்கி எடுத்து பாவத்தின் வல்லமையிலிருந்து, சாபத்தின் கட்டுகளில் இருந்து முகங்களை சுமந்து கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளின் முகங்களை முறிச்சு கட்டுகளை அறுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்று அவர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுதலை கொடுக்க முடிந்தவரை நாம் பிரயாசப்படுவோம். வாருங்கள், ஒன்று கூடுவோம், ஒருமித்து எழுந்து நம் இந்தியா நம்முடைய இரட்சகர் இயேசுவுக்கே என்று குரல் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.